உங்கள் ஆத்மாவை பார்த்து நீங்கள் டெய்லி இந்த வசனத்தை சொல்லணும். என்ன சொல்லணும்? என் அல்லேலூயா என் ஆத்மாவே கர்த்தரை துதி. ஏன்? என் உயிரோடு இருக்கனால அவரை துதிப்பேன், உள்ளளவும் ஸ்தோத்தரிப்பேன். ஏன்னா அவர் ரட்சிக்க திராணி உள்ளவர். அவரே என்னை ரட்சிக்க திராணி உள்ளவராய் இந்த உலகத்துக்கு இறங்கி வந்தார். அவரே ரட்சிக்க திராணி உள்ளவராய் சிலுவையில் எனக்காக மரித்து என் ரட்சிப்பை பூரணப்படுத்தினார். எனக்காய் இரத்தம் சிந்தி பரலோகத்தின் தேவனோடு கூட என்னை ஐக்கியப்படுத்தி எனக்காய் உத்தரவாதம் செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஒரு பொருள் விற்கிறாங்க அப்படின்னா இதுக்கு என்னங்க கேரண்டி? இப்போ ஒரு ஸ்பீக்கர் வாங்குறோன்னா இந்த ஸ்பீக்கருக்கு என்ன கேரண்டி? எத்தனை வருஷம் கேரண்டி? எத்தனை வருஷம் வாரண்டி? எவ்வளோ நாட்கள் தருவீங்க? என்ன செய்கிறோம்? நம்ம கேட்குறோம் இல்லையா? ஆமாம். அது இல்லாமல் என்ன செய்ய மாட்டோம்? ஒரு பொருளை வாங்க மாட்டோம். ஒரு பொருளை வாங்கணும் அப்படின்னா அதுக்கு 1008 இடத்துல விசாரிக்கிறோம். அநேக காரியங்கள் என்ன செய்கிறோம்? ஆமாம், அலசி ஆராய்ஞ்சு பார்த்து என்ன செய்கிறோம்? சில காரியங்களை ஞானமாக செய்கிறோம் என்று சொல்லி என்ன செய்கிறோம்? அநேக காரியங்களை நம்ம கரெக்டாக என்ன செய்கிறோம்? அதை அனலைஸ் பண்ணி வாங்குகிறோம். சாதாரண ஒரு பொருள் மிஞ்சி போனால் 10 வருஷமோ 12 வருஷமோ 5 வருஷமோ அதோடைய ஆயுசு காலம். இதற்கு ஒரு கேரண்டி என்ன செய்கிறோம்? நம்ம எதிர்பார்க்குறோம். ஆயுசு முழுக்கும் அழியாத உங்கள் ஆத்துமா. இந்த ஆத்துமாவுக்கு ஒருத்தர் கேரண்டி பண்ணுறாரு. அல்லேலூயா. சிலுவையின் அன்பு என் ஆத்துமாவுக்கு உத்தரவாதம். ஆமென். அல்லேலூயா. யாரும் கொடுக்க முடியாத கேரண்டி சிலுவை எனக்காக கொடுக்குதுங்க. கடைசி நேரத்தில் சாக போகிற அந்த கள்ளனுக்கு கூட ஆண்டவர் என்ன செய்கிறாரு? கேரண்டி கொடுக்குறாரு. என்ன கேரண்டி? இன்று என்னோடு கூட. அல்லேலூயா. உலகத்தில் ஒருவரும் கொடுக்க முடியாத ஒரு கேரண்டி என் ஆத்மாவுக்கு அவர் கொடுக்கிறார். ஆமென். இந்த ஆத்மாவுக்கு அவர் கொடுக்குற கேரண்டி எத்தனை நாள் நினைக்கிறீங்க? லைஃப் லாங். ஆமென்.